அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஆதங்கம், கோவம், என் மனக்குமுறல் எல்லாத்தையும் கொட்ட போகிறேன். இதை உங்களிடம் ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, அத்துமீறி தவறு செய்யும் ஆண்கள், மிருகம் தரமாக நடக்கும் ஆண்களின் செயல்கள் அதிகரிச்சிடுச்சு. காரணம் என்ன? வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்களிடம் தவறாக பேசுவதும், தவறாக நடக்க முயற்சிப்பதும், தவறாக பார்க்கும் எண்ணமும் எப்படி வந்தது? ஒரு ஆணுக்கு பெண்மையின் அருமை தெரியாமல் போயிடுச்சு. பெண்களுக்கு மட்டும்தாங்க கற்பு கரசி, இல்லத்தரசி, புன்னகை கரசின்னு பேர் வச்சது. பெண்கள் வீட்டின் மகாலட்சுமியாகவும், நாட்டின் கண்களாகவும், தெய்வத்திற்கு சமமாகவும் பார்க்கக்கூடியவள்தான் பெண். பெண் தெய்வத்திற்கு சமம். ஒரு உயிரை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு சமுதாயத்தின் முன் சிறந்த ஆணாகவும் பெண்ணாகவும் உருவெடுக்க செய்யக்கூடிய தன்மை பெண்மைக்கு தான் இருக்கிறது. ஒரு பெண் ஒரு உயிரை படைக்கக்கூடியவள். அவளால் தான் இங்கே சமுதாயமும் நாடும் வீடும் என்று பேர் விளங்குகிறது. ஒரு பெண் இல்லை என்றால் இங்கே ஆண்கள் ஏது? அப்படியாப்பட்ட உயிர் கொடுக்கும் பெண்களுக்கு இங்கே ஏன் மரியாதை இல்லை? பெண்மைக்குண்டான அங்கீகாரம் கொடுப்பதில்லை. பெண்களிடம் ஏன் தவறாக பார்ப்பதும், தவறாக பேசுவதும், தவறாக நடக்க முயற்சிப்பதும் எதற்காக? பெண் என்றால் என்ன? தனது பெண்மையும், தனது கற்பையும், தனது மானத்தையும் பாதுகாக்கிறவள்தான் பெண். பெண்மையை அவளுக்கே சவால் விடும் விதமாக, அநாகரிகமாக அவளை அடைய நினைப்பது தவறு. ஒரு பெண்ணை அத்துமீறி அவளை நாசம் செய்து அவள் வாழ்க்கையை அழிப்பது தவறு. ஒரு பெண்ணின் மானத்தை அழித்து ஒரு பெண்ணின் உயிரை எடுப்பது மிருகத்தனமான செயல். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இது எல்லாம் மாற வேண்டும். பெண்மையின் அருமை தெரிய வேண்டும். பெண்மையை போற்ற வேண்டும். பெண்ணின் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். பெண்மை பிறந்ததற்கான பெண்ணிற்கான உரிய மரியாதை இங்கே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் தர மறப்பது ஏன்? பெண்ணின் அருமை ஏன் புரியவில்லை? இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் பெண்மையும், பெண்ணின் அங்கீகாரமும், பெண்ணின் கௌரவமும், பெண்ணின் கற்பும், பெண்ணின் பிறவியை பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுமாய் நான் தொடருவேன். நன்றி, வணக்கம்.